டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 வயதை மேற்பட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு. எனக்கு ஸ்டாமினா குறைபாடு இருக்குங்க, முன்னாடி இருந்த மாதிரி வீரியம் கிடையாது. ஸோ நம்ம கிளினிக்கு வரக்கூடிய நிறைய கப்புள்ஸ் சொல்ற கம்ப்ளைண்ட் இதுதான். ஸோ என்னுடைய ஹஸ்பண்டுக்கு முன்னாடி இருந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டாமினாவே கிடையாது. இப்போ சுகர் வந்ததுல இருந்து இந்த கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல கிரானிக்கா ஏதாவது ஒரு மெடிசன்ஸ் நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம், அதனோட வெளிப்பாடா கூட நமக்கு இந்த சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படலாம். இல்ல கொஞ்ச நாள் இயற்கையாகவே உடலில் ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் லெவல் குறையும் பொழுது, அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா ரொம்ப டிப்ரெஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி காலகட்டத்திலும் நமக்கு டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் லெவல் குறையும் போது ஆண்களுக்கு எரெக்ஷன் ப்ராப்ளம் ஏற்படுது. ஸோ பொதுவாகவே செமனோட குவாலிட்டியும் குறையிறது நிறைய ஆய்வுகள்ல சொல்லியிருக்காங்க. ஒரு 40 வயதை கடந்து பார்த்தோம்னா ஆண்களுக்கு அந்த செமனோட குவாலிட்டி ரொம்ப குறைவா இருக்குங்க. திக்னஸ் குறையுது, வாட்டரி செமன் அப்படின்னு சொல்றது. இல்லைன்னா அதுல உயிரணுக்கள் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது. ஸோ மொட்டிலிட்டி, மார்பாலஜி, இது எல்லாமே குறைபாடு ஏற்படுது. அதே மாதிரிதான் வயது ஆகும்பொழுதும் ஒரு சிலருக்கு ஹைட்ரோசில் மாதிரியான பிரச்சனைகளும் ஏற்படுது. ஸோ டெஸ்டீஸ்ல இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஏற்படும் பொழுது நிறைய ஆண்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு அதுல உயிரணுக்கள் எண்ணிக்கை குறைபாடு ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்கள்ல சுகர் லெவல் குறையணும், டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் லெவல் ஆண்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவு மருந்து முறைகள் எடுக்கலாம்? பொதுவாகவே பார்த்தோம்னா யங் ஏஜ்ல இருக்கக்கூடியதை விட கொஞ்சம் கமிட்மெண்ட், ஸ்ட்ரெஸ், ஒர்க், டிப்ரெஷன் இந்த மாதிரி போகும்போது கொஞ்சம் வயது ஆகும்போது எக்ஸ்ட்ராவா நமக்கு டிப்ரெஷன் அதிகமாகுது. ஸோ அந்த சமயங்கள்லயும் இந்த மாதிரி பிரச்சனைகள், ஸ்டாமினா குறையிறதோ, ஆண்மை குறைபாடு ஏற்படுறது, மன ரீதியாகவும் ஃபேமிலிக்குள்ள ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகுதுன்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய இஷ்யூஸ் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஸோ மெடிசன்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சத்து குறைபாடு, ஸ்டாமினா நமக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பொதுவாக அந்த உணவு முறைகள்ல எதுல அதிகமா கவனம் செலுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அன்றாடம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்லயே சின்ன வெங்காயம் ரொம்ப முக்கியமானது. ஆண்கள் தவறாமல் அந்த சின்ன வெங்காயத்தை தவறாமல் பச்சையாகவோ இல்ல நம்ம உணவுல சேர்த்தோ இல்ல சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி தயிரோட சேர்த்து சாப்பிட்டாவோ நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி. அதிகமான உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது, டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த சின்ன வெங்காயம் நமக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி பார்த்தோம்னா அடுத்த முக்கியமாக கிழங்கு வகைகள்ல நம்ம பார்த்தோம்னா இந்த பிடிக்கருணை அப்படின்னு சொல்றோம். ஆண்களுக்கு உடல் உஷ்ணம் அதிகமாகும் பொழுதுதான் இந்த மாதிரி ஆண்மை குறைபாடு ஏற்படுது. ஸோ அப்போ நம்ம இந்த பிடிக்கருணையை நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது வாரத்துக்கு 2 அல்லது 3 பிடிக்கருணை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிழங்கு நல்லா வேக வைத்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டு இதுல கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்து நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். இது வாரம் 2 முறை சாப்பிட்டாலே உடலுக்கு வலிமை தரும், முக்கியமாக உடல் உஷ்ணம் குறையும். பெரும்பாலும் இந்த பைல்ஸோ ஃபிஸ்டுலா இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பிடிக்கருணை கொடுக்கறது நம்ம வழக்கத்துல இருக்கு. அந்த பிடிக்கருணையை ஃபாலோ பண்ணும்போது உடல் உஷ்ணம் குறையுது. உடல் உஷ்ணம் குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆகுதுன்னா ஆண்மை குறைபாடு அப்படின்ற பிரச்சனையும் நமக்கு குறைவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ பேசிக்கா பார்த்தோம்னா அதிகமான ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இல்ல இந்த ஆண்மை குறைபாடு இந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு சரியாகிறதுக்கு இது ஒரு முக்கியமான வழிமுறை, இது ஒரு உணவு முறை சொல்லலாம். அதே மாதிரி மில்லட்ஸ், சிறுதானிய வகைகளை நம்ம உணவுல நிறைய சேர்த்துக்கணும். இதுல சாமை, குதிரைவாளி, இது ரெண்டும் தவறாமல் ஆண்கள் கவனமாக இதை சாப்பிட வேண்டும். தினந்தோறுமே இதை சாப்பிட்டுக்கலாம். ஏதாவது ஒரு வகையில காலைல டிஃபன்லயோ இல்ல மதியம் லஞ்ச்லயோ இல்ல இரவு நேரத்திலயோ ஏதாவது ஒரு வகையில இந்த இரண்டுமே, இந்த முக்கியமாக இந்த குதிரைவாளி ரொம்ப ரொம்ப முக்கியம், சாமையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதை உணவோடு சேர்த்து சாப்பிடும்பொழுது ஆண்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். முக்கியமாக இரவு நேரத்தில் கண் விழிச்சு ரொம்ப நேரம் கண் முழிச்சிருக்கிறது, லேட் நைட்ல தூங்குறது, இந்த மாதிரி வழக்கம் இருந்தாலும் அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். உடல் உஷ்ணம் அதிகமாகாம இருக்கிறதுக்கு எண்ணெய் குளியல் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். அடுத்ததாக பார்த்தோம்னா
சில வகையான மூலிகைகள் நமக்கு ரொம்ப பலன் தரக்கூடியது. இப்போ நான் சொல்ற மூலிகைகள் தவறாமல் நம்ம தினம்தோறும் எடுக்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு மண்டலம் 48 நாட்கள் கழிச்சு நம்ம பார்க்கும்போது நல்ல ரிசல்ட் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ 0 ஸ்பெர்ம் கவுண்ட் இருக்கு, இல்ல எரெக்ஷன் ரொம்ப குறைவாக இருக்கு. ஒரு சிலர் சொல்லுவாங்க ஆணுறுப்பு சைஸே எனக்கு குறைஞ்ச மாதிரி இருக்குங்க, அவ்வளோ டிப்ரெஷன்ல நான் இருக்கேன்னு சொன்னீங்கனாலும் மருந்துகள் எடுக்க எடுக்க சுகர் லெவலும் குறைந்து இந்த பிரச்சனைகள் அனைத்துமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரி வர ஆரம்பிக்கும். இதற்கு முக்கியமாக பார்த்தோம்னா சீமை அமுக்குரா நமக்கு பயன்படுது. ஸோ இந்த சீமை அமுக்குரா வந்து நமக்கு ஆண்களுக்கு இந்த டெஸ்டோஸ்டரான் லெவல் இன்க்ரீஸ் பண்றதுக்கு, ஆழ்ந்த உறக்கம், டிப்ரெஷன் இதுல இருந்து குறைப்பதற்கு நமக்கு இந்த மருந்து பயன்படுது. இந்த சீமை அமுக்குரா அப்படின்ற மூலிகை இதை நம்ம எடுத்துக்கணும். ஸோ நார்மலா அமுக்குரா கிழங்கு இருக்கும், சீமை அமுக்குரா அதோட கொஞ்சம் மெல்லியதாகவும் கொஞ்சம் கசப்பு சுவை கூடுதலாகவும் இருக்கக்கூடியது. இதை நம்ம எடுத்துக்கணும். இதனோட பார்த்தோம்னா நிலப்பனங்கிழங்கு தேவைப்படுது. அதுக்கப்புறம் இதனோட சதாவரி கிழங்கு, இந்த 3 கிழங்குகளும் ரொம்ப முக்கியமானது. ஆண்களுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய மூலிகைகள்ல இதுவும் ஒன்று. இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். இந்த 3 மூலிகைகளோட இன்னும் சில மூலிகைகள் நம்ம எடுத்துக்கணும். என்னன்னா முருங்கை பிசின் நமக்கு தேவைப்படுது. அதுக்கப்புறம் பாதாம் பிசின், கருவேலம் பிசின், இந்த 3 பிசின்களும் இதுல நம்ம சேர்க்க போறோம். என்னன்னா பிசின் அப்படின்னு சொல்லும் பொழுதே உடல் உஷ்ணத்தை குறைத்து ஆண்களுக்கு அந்த செமனோட திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு, வாட்டரி செமன் இருக்குன்னா அதை சரி பண்றதுக்கு நமக்கு இது பயன்படுது. ஸோ திக்னஸ் ஆகிறதுக்கு நம்ம இதை வந்து எடுத்துக்கணும். இந்த 3 கிழங்குகளும் இந்த 3 பிசின் வகைகளையும் சேர்த்து ஒரு கலவையாக, ஒரு சூரணமாக நம்ம பயன்படுத்த போறோம். இத ரொம்ப வெயிட் குறைவாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நெய்ல கலந்து சாப்பிடணும். நார்மல் வெயிட்ல இருக்கிறங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பால்ல அல்லது வெந்நீர்ல கலந்து சாப்பிட்டுக்கலாம். காலை இரவு 2 வேளையும் 5 கிராம் அளவுக்கு இதை சாப்பிட்டுட்டு வரணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மருந்து வகைன்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு மருந்து வகையும் கூட. ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது, ஸோ வெயிட் வந்து குறைவா இருக்குங்க, ஸ்டாமினா குறைவா இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து நெய்ல கலந்து காலை இரவு 2 வேளையும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதுவே வந்து வெயிட்லாம் நார்மலா இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வெந்நீர்ல கூட இந்த மருந்தை சாப்பிடும்போது உடல் நரம்புகள் வலிமையாகும். ஸோ இழந்த ஆண்மைத்தன்மையை மீட்டு தருவதற்கு நான் சொன்ன இந்த மருந்து முறைகளோடு உணவு முறை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பாடி ஹீட் ஆகுது, நைட் சரியா தூங்கல அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஸோ இதை ஒரு 48 டேஸ் நம்ம கண்டினியூ பண்ணிட்டு டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது ஹார்மோன் லெவலும் சரி, செமன் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நல்ல ரிசல்ட் நமக்கு இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.